Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை சேப்பாக்கம் மைதானம் அருகே வந்து ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட்டுகளை டவுன்லோட் செய்யும் என ஒளிபெருக்கியில் அறிவிக்கப்பட்டதால் ரசிகர்கள் அதிருப்தி அடைந்தனர். அது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், விவரங்கள். சுபா, சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து ஐபிஎல் போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு முறையும் இங்கு போட்டி நடைபெறுகிறது என்றால் தனியார் நிறுவனத்தினோட ஒப்பந்தத்தோட இந்த மைதானத்திற்கு வெளிப்புற பகுதிகளில் 4 செல்போன் டவர்களை அமைப்பார்கள். அது எதற்காக அமைப்பார்கள்னா, அதிக அளவில் கூட்டம் வரும்போது இந்த இடத்தில் அனைவருக்கும் செல்போன் சிக்னல் மற்றும் இணையதள சேவை இருக்க வேண்டும் என்பதற்காக அமைப்பார்கள். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்த போட்டி நடப்பதற்கு முன்பாகவும் சரி தற்போதும் சரி இந்த இடத்துல வந்து அந்த 4 செல்போன் டவர்களை இங்க அமைக்கப்படவில்லை. அதனால் இங்க விளையாட்டு போட்டியை காண வரக்கூடிய அந்த ரசிகர்கள் இணையதளம் மூலம் வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த டிக்கெட்டுகள், அதே நேரத்தில் நண்பர்கள் மூலமாக பகிரப்பட்ட அந்த டிக்கெட்டுகள் வந்து இங்க டவுன்லோட் செய்ய முயற்சிக்கிறாங்க. அப்படி முயற்சிக்கும் போது அது டவுன்லோட் ஆகாம வெகு நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதே நேரத்தில் இங்கு ஐபிஎல் மைதானத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகமும் மைதானம் அருகே வந்து டிக்கெட்டை டவுன்லோட் செய்யாதீர்கள், மைதானத்தை விட்டு வெகு தூரம் சென்று அங்கு டவுன்லோட் செய்து விட்டு வந்தால் மட்டுமே இங்கு நெட்வொர்க் கிடைக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் விட்டிருக்கார்கள். இந்த நிலையில தான் இன்னும் சற்று நேரத்தில் விளையாட்டு போட்டி 7:30 துவங்க இருக்கிறது. தற்போது பிஎஸ்கே அணியும் எஸ்ஆர்எச் அணியும் 2 அணிகளும் மைதானத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.